என் பெயர் கவியரசன். இன்று நான் உங்களிடம் என் வாழ்வின் மிகப்பெரிய சம்பவத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் கல்லூரி இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன். என் குடும்பத்தின் நம்பிக்கையாக, எதிர்காலத்தின் விளக்காக வாழ்ந்து வந்தேன். என் உயரம் ஆர்டி. விளையாட்டில் ஈடுபாடு இருந்ததால் என் உடல் வலுவாக இருந்தது. நீண்ட கருமையான கூந்தல், பிரகாசமான கண்கள், இளமையின் பொலிவு என என் தோற்றத்தை சுற்றியிருந்தவர்கள் பாராட்டுவார்கள். ஆனால் அந்த வெளித்தோற்றத்தின் உள்ளே எவ்வளவு பலவீனமான மனம் இருந்தது என்று அப்போது எனக்கே தெரியாது. என் பாட்டி கமலா. அவளை நினைத்தாலே என் கண்களில் கண்ணீர் வந்துவிடுகிறது. அவள் வயது 70 நெருங்கிக் கொண்டிருந்தாலும் அவள் முகத்தில் ஒரு அழகான மென்மை இருந்தது. வெள்ளையாக மாறிய கூந்தல் அவள் தலையில் கௌரவமாக விரிந்திருக்கும். வயது சுருக்கங்கள் அவள் முகத்தில் இருந்தாலும் அவள் சிரிக்கும்போது அந்த முகம் பிரகாசிக்கும். அவள் கண்களில் அன்பின் ஆழம் தெரியும். அவள் பேசும் குரலில் தாலாட்டின் இனிமை இருக்கும். அவள் நடையில் கண்ணியம் இருக்கும். விவசாயத்தில் கடினமாக உழைத்தாலும் அவள் உடல் அசதியற்று இருந்தது. பாட்டியும் தாத்தாவும் வயல் வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் பாரம்பரிய விவசாயத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். ஒவ்வொரு காலையிலும் பாட்டி வயலுக்கு செல்வாள். மாலையில் தோட்டத்தை பராமரிப்பாள். வாழைத்தோப்பில் வாழைகளை கவனித்துக் கொள்வாள். வீட்டு வேலைகளையும் செய்வாள். அவள் உழைப்பு என்னை வியக்க வைக்கும். பாட்டியும் நானும் வெறும் பாட்டி பேரன் உறவுக்கு அப்பாற்பட்ட நெருக்கம் கொண்டிருந்தோம். என்னால் என் பெற்றோரிடம் சொல்ல முடியாத விஷயங்களை பாட்டியிடம் சொல்வேன். கல்லூரியில் என்ன நடக்கிறது, என் நண்பர்கள் யார், என் கனவுகள் என்ன என்று எல்லாவற்றையும் அவளிடம் பகிர்ந்து கொள்வேன். அவள் கவனமாக கேட்பாள், ஆலோசனை சொல்வாள். நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அப்போது பாட்டி இரவு முழுவதும் என்னை கவனித்துக் கொண்டாள். என் நெற்றியில் ஈரத்துணியை வைத்துக் கொண்டே இருந்தாள். எனக்கு கதைகள் சொன்னாள். என் கை பிடித்து கொண்டே இருந்தாள். நான் குணமானபோது அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த அன்பை என்னால் மறக்க முடியவில்லை. கல்லூரிக்கு செல்வதற்கு எனக்கு பணம் தேவைப்படும்போது பாட்டி தன் சேமிப்பிலிருந்து கொடுப்பாள். அம்மா அப்பாவிடம் கேட்க தயங்கும்போது பாட்டியிடம் சொல்வேன். அவள் யோசிக்காமல் கொடுப்பாள். புத்தகங்கள் வாங்க, நண்பர்களுடன் படத்திற்கு செல்ல, என் தேவைகளுக்கு அவள் உதவுவாள். நான் அவளுக்கு திருப்பி தருவேன் என்று சொல்லும்போது அவள் சிரித்து, படித்து முடித்த பிறகு நல்ல வேலை பார்த்தால் போதும் என்று சொல்வாள். நானும் பாட்டிக்கு பல விதங்களில் உதவுவேன். அவள் வயல் வேலைக்கு செல்லும்போது நானும் உடன் செல்வேன். கனமான பொருட்களை தூக்கிக் கொடுப்பேன். தோட்டத்தில் வேலை செய்யும்போது அவளுக்கு உதவுவேன். பக்கத்து கடைக்கு சென்று அவளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவேன். அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அவள் கால் அழுத்துவேன், தலைக்கு எண்ணெய் தடவுவேன். மருந்து கடைக்கு சென்று மாத்திரைகள் வாங்கி தருவேன். மாலை நேரங்களில் நாங்கள் இருவரும் வீட்டின் முன் மண்டபத்தில் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசுவோம். அவள் தன் இளமைக்கால கதைகளை சொல்வாள். அவள் திருமணம் எப்படி நடந்தது, தாத்தாவை முதன்முதலில் பார்த்தபோது எப்படி இருந்தது, எப்படி குழந்தைகளை வளர்த்தாள் என்று எல்லாவற்றையும் விவரிப்பாள். நானும் என் கல்லூரி அனுபவங்களை, என் கனவுகளை, என் பிரச்சனைகளை அவளிடம் பகிர்ந்து கொள்வேன். வீட்டில் யாரும் என்னை புரிந்து கொள்ளாதபோது பாட்டி மட்டும் என்னை புரிந்து கொள்வாள். நான் தேர்வில் மதிப்பெண் குறைவாக வாங்கிய போது எல்லோரும் என்னை திட்டினார்கள். அப்போது பாட்டி மட்டும் என்னை தனியாக அழைத்து, அழாதே என்று ஆறுதல் சொன்னாள். அடுத்த முறை நன்றாக படி என்று அன்பாக சொன்னாள். அந்த ஆறுதல் எனக்கு பெரிய பலமாக இருந்தது. சில நேரங்களில் பாட்டிக்கு மூட்டு வலி வரும். அப்போது அவளால் நடக்க முடியாது. நான் அவளுக்கு வலி நிவாரண ஜெல் தடவுவேன். மெதுவாக அவள் கால்களை மசாஜ் செய்வேன். அவள் முகத்தில் நிம்மதி தெரியும். நீ ஒரு நல்ல பேரன் என்று சொல்வாள். அந்த வார்த்தைகள் என் இதயத்தை மகிழ்விக்கும். சமையல் அறையில் பாட்டி உதவி தேவைப்படும்போது நான் செல்வேன்.
காய்கறிகள் நறுக்க உதவுவேன், பாத்திரங்கள் கழுவுவேன். அவள் எனக்கு என் விருப்பமான உணவுகளை சமைத்து தருவாள். நான் அதை ருசித்து சாப்பிடும்போது அவள் மகிழ்ச்சியில் பிரகாசிப்பாள். மழைக்காலத்தில் வாழைத்தோப்பில் வேலை செய்ய கடினமாக இருக்கும். அப்போது நான் பாட்டிக்கு குடை பிடித்துக்கொண்டே நிற்பேன். அவள் வேலை செய்து முடிக்கும் வரை நான் காத்திருப்பேன். பாட்டி வீட்டிற்கு திரும்பியதும் நான் அவள் ஈரமான உடைகளை மாற்ற ஏற்பாடு செய்வேன், வெதுவெதுப்பான காபி கொடுப்பேன். வெயில் காலத்தில் பாட்டி வயலில் வேலை செய்யும்போது நான் குடிக்க தண்ணீர் கொண்டு சென்று கொடுப்பேன். சில நேரங்களில் அவளுக்கு நிழலில் அமர்ந்து ஓய்வெடுக்க உதவுவேன். அவளுடைய சோர்வை போக்க முயல்வேன். பாட்டிக்கு கண்ணாடி அணிய வேண்டியிருந்தது. ஆனால் அவள் பழைய கண்ணாடியால் சரியாக தெரியவில்லை. நான் என் சேமிப்பு பணத்தில் அவளுக்கு புதிய கண்ணாடி வாங்கி கொடுத்தேன். அவள் அதை அணிந்து பார்த்தபோது அவள் கண்களில் நிறைந்த மகிழ்ச்சியை நான் இன்னும் மறக்கவில்லை. அவள் என்னை கட்டி அணைத்து ஆசீர்வதித்தாள். நாங்கள் இருவரும் மாலை நேரங்களில் வயல் வரப்புகளில் நடந்து செல்வோம். அவள் என்னிடம் விவசாயத்தை பற்றி சொல்லித் தருவாள். எந்த பருவத்தில் என்ன பயிர் விதைக்க வேண்டும், எப்படி களைகளை அகற்ற வேண்டும், எப்படி பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் விளக்குவாள். நானும் கவனமாக கேட்பேன். அவள் அனுபவத்தின் ஆழம் எனக்கு வியப்பை ஏற்படுத்தும். இரவு நேரங்களில் மின்சாரம் போனால் வீட்டில் இருளாகிவிடும். அப்போது நான் பாட்டிக்கு ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பேன். அவள் பக்கத்தில் அமர்ந்து பேசுவோம். அந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவள் முகம் அமைதியாக தெரியும். அவள் கைகள் என் கைகளை பற்றி இருக்கும். ஒருமுறை பாட்டிக்கு காய்ச்சல் கடுமையாக வந்தது. அவள் படுக்கையில் இருந்தாள். நான் இரவு முழுவதும் அவள் அருகில் இருந்தேன். அவளுக்கு நேரத்திற்கு மாத்திரை கொடுத்தேன், நெற்றியில் ஈரத்துணி வைத்தேன், அவள் கை பிடித்திருந்தேன். காலையில் அவள் காய்ச்சல் குறைந்ததும் அவள் என் கையை பற்றி, நீ எனக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு என்று சொன்னாள். அவள் குரலில் உணர்ச்சி நிறைந்திருந்தது. இப்படித்தான் எங்கள் உறவு ஆழமாக வளர்ந்து கொண்டிருந்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் இன்றியமையாதவர்களாக ஆனோம். பாட்டியின் அன்பும் என் கடமை உணர்வும் சேர்ந்து ஒரு அழகான பந்தத்தை உருவாக்கியது. ஒரு நாள் வந்தது. வீட்டில் எல்லோரும் உறவினர் திருமணத்திற்கு வெளியூர் சென்றனர். எனக்கு கல்லூரி விடுமுறை. நான் வீட்டில் இருக்கலாம் என்று முடிவு செய்தேன். பாட்டி தனியாக இருப்பாள் என்று நினைத்து நானும் வீட்டிலேயே தங்கினேன். மதியம் என் நண்பர்கள் என்னை வெளியே அழைத்தார்கள். நான் அவர்களுடன் சென்றேன். அங்கே அவர்கள் மது அருந்தினார்கள். என்னை நிர்பந்தித்தார்கள். நான் மறுக்க முடியாமல் மது அருந்தினேன். அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாகும் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. மதுவின் மயக்கத்துடன் நான் வீடு திரும்பினேன். என் நடை தடுமாறியது. என் பார்வை மங்கலாக இருந்தது. என் சிந்தனை தெளிவாக இல்லை. பாட்டி என்னை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தாள். என்ன ஆச்சு என்று கேட்டாள். நான் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு படுக்கையில் சாய்ந்தேன். பாட்டி எனக்கு சாப்பாடு எடுத்து வந்தாள். என்னை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைத்தாள். நான் சாப்பிட்டு முடித்தேன். அவளும் சாப்பிட்டாள். பிறகு நாங்கள் இருவரும் அறையில் டிவி பார்க்க அமர்ந்தோம். மது மயக்கம் என் மனதை கட்டுப்படுத்தியது. நான் பேச ஆரம்பித்தேன். பாட்டியும் பேசினாள். எங்கள் பேச்சு மணிக்கணக்கில் நீண்டது. நாங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசினோம். சிரித்தோம். ஒரு கட்டத்தில் எங்கள் பேச்சின் தன்மை மாறியது. என்ன நடந்தது என்று சரியாக நினைவில் இல்லை. மயக்கத்திலும் தனிமையிலும் நாங்கள் ஒரு பயங்கரமான வழியில் சென்றோம். இயற்கையான வரம்புகள் மறைந்தன. ஒழுக்கத்தின் அடிப்படை விதிகள் மறக்கப்பட்டன. பாட்டி பேரன் உறவின் புனிதம் மங்கலானது. அன்று மதியம் முதல் மாலை வரை நாங்கள் எங்களை இழந்தோம். மதுமயக்கம், தனிமை, மனதின் பலவீனம் அனைத்தும் சேர்ந்து ஒரு தவறுக்கு வழிவகுத்தன. பாட்டியும் நானும் பலமுறை அந்த தவறை செய்தோம். அந்த நேரத்தில் வெட்கமோ குற்றவுணர்ச்சியோ இல்லை. மயக்கம் எல்லாவற்றையும் மறைத்தது.
ஆனால் மாலை மயக்கம் விலகியதும் நான் உணர்ந்தேன் நாங்கள் என்ன செய்துவிட்டோம் என்று. என் மனம் திகிலடைந்தது. என் இதயம் கனத்தது. என் கண்களில் கண்ணீர் வந்தது. பாட்டியின் நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. அவள் தன் செயலின் பயங்கரத்தை உணர்ந்தாள். அவள் கதறி அழுதாள். தன் வெள்ளை முடியை பித்துக்கொண்டாள். தன் கன்னங்களை அரைந்து கொண்டாள். நான் என்ன செய்துவிட்டேன், எனக்கு மன்னிப்பு இல்லை என்று அலறினாள். அவள் வலி என் இதயத்தை கிழித்தது. நான் அவளை தேற்றினேன். அழாதே பாட்டி, நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் இனி இப்படி நடக்காமல் இருக்கலாம் என்று சொன்னேன். நாங்கள் இருவரும் அழுதோம். நீண்ட நேரம் அழுதோம். இறுதியில் நாங்கள் உறுதியளித்தோம், இனி இப்படி நடக்க விடமாட்டோம் என்று. மாலை வீட்டார் திரும்பினார்கள். நாங்கள் எதுவும் நடக்காதது போல் இயல்பாக நடித்தோம். ஆனால் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்த குற்றவுணர்ச்சியை மறைக்க முடியவில்லை. இரவில் என்னால் தூங்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த காட்சிகள் என் நினைவில் வந்தன. என் மனம் என்னையே வெறுத்தது. அடுத்த நாட்களில் நாங்கள் ஒருவரை ஒருவர் தவிர்த்தோம். பாட்டி என்னோடு சரியாக பேசவில்லை. அவள் கண்களில் வலியும் வெட்கமும் தெரிந்தன. நானும் அவளை நேருக்கு நேர் பார்க்க தயங்கினேன். வீட்டில் அனைவரும் இருக்கும்போது மட்டும் நாங்கள் இயல்பாக நடித்தோம். மாதங்கள் கடந்தன. மெல்ல மெல்ல காலம் காயங்களை ஆற்றுவது போல தோன்றியது. நாங்கள் மீண்டும் பேச ஆரம்பித்தோம். பழைய நட்பு திரும்பி வந்தது. பழைய அன்பு மீண்டும் மலர்ந்தது. நான் நினைத்தேன் எல்லாம் சரியாகிவிட்டது என்று. ஆனால் ஒரு நாள் மீண்டும் அதே சூழ்நிலை ஏற்பட்டது. வீட்டில் யாரும் இல்லை. அனைவரும் வேலைக்கு சென்றுவிட்டனர். பாட்டியும் நானும் மட்டும் வீட்டில் இருந்தோம். மதியம் நாங்கள் வீட்டின் பின்புறம் உள்ள வாழைத்தோப்பில் சென்றோம். அங்கே சில சிறு வேலைகள் இருந்தன. நாங்கள் அவற்றை செய்து கொண்டே பேசினோம். ஊர்க்கதைகள், உறவினர்கள் பற்றி, விவசாயம் பற்றி என பல விஷயங்களை பேசினோம். மணிக்கணக்கில் எங்கள் பேச்சு நீண்டது. தோப்பின் நிழலில் நாங்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். சுற்றிலும் வாழை மரங்கள், பறவைகளின் ஓசை, காற்றின் சலசலப்பு. அந்த அமைதியான சூழ்நிலையில் மீண்டும் எங்கள் பேச்சு எல்லை மீறியது. இம்முறை மதுவின் மயக்கம் இல்லை. ஆனால் மனதின் பலவீனம் இருந்தது. தனிமையின் தூண்டுதல் இருந்தது. கடந்த அனுபவத்தின் நினைவு இருந்தது. மெல்ல மெல்ல நாங்கள் மீண்டும் அதே தவறான பாதையில் சென்றோம். அன்று முழுவதும் வாழைத்தோப்பில், வீட்டில், மாடியில் என நாங்கள் பலமுறை அந்த தவறை செய்தோம். இம்முறை குற்றவுணர்ச்சி குறைவாக இருந்தது. ஒருவேளை முதல் முறை தவறு செய்த பின் இரண்டாவது முறை செய்வது எளிதாக இருந்ததோ என்னவோ. மாலை எல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் பேசினோம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று முடிவு செய்தோம். இது எங்கள் இடையேயான ரகசியம் என்று உறுதியளித்தோம். வீட்டார் வந்த பிறகு மீண்டும் இயல்பாக நடித்தோம். அதன் பிறகு ஒரு பயங்கரமான பழக்கம் உருவானது. வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் நாங்கள் அந்த தவறை திரும்பத் திரும்ப செய்யத் தொடங்கினோம். வீட்டில் யாரும் இல்லாதபோது, தோட்டத்தில், வயலில், வாழைத்தோப்பில், மாடியில் என எங்கும் நாங்கள் எங்கள் தவறான உறவை தொடர்ந்தோம். ஆரம்பத்தில் குற்ற உணர்ச்சி இருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல அதுவும் மறைந்தது. நாங்கள் எங்களை நியாயப்படுத்திக் கொண்டோம். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தீங்கு இல்லை, நாங்கள் இருவரும் சம்மதம் என்று சொல்லிக்கொண்டோம். ஆனால் உள்ளுக்குள் நாங்கள் அறிந்தோம் இது மிகப்பெரிய தவறு என்று. மாதங்கள் கடந்தன. இந்த இரகசிய உறவு தொடர்ந்து கொண்டிருந்தது. நாங்கள் மிகவும் கவனமாக இருந்தோம். எந்த சந்தேகமும் வராதபடி பார்த்துக்கொண்டோம். யாருக்கும் தெரியவில்லை எங்கள் இருண்ட இரகசியம். ஆனால் ஒரு நாள் எல்லாம் மாறியது. அது என் வாழ்வின் மிகப்பெரிய பயங்கரமான நாள். எல்லாம் முடிந்த நாள். அன்று வீட்டில் எல்லோரும் அடுத்த ஊருக்கு சென்றிருந்தார்கள். மதியம் திரும்பி வருவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். பாட்டியும் நானும் வாழைத்தோப்பில் இருந்தோம். அங்கே சில வேலைகள் செய்து கொண்டிருந்தோம். பழக்கமாக எங்கள் பேச்சு ஆரம்பித்தது.
பிறகு மெல்ல மெல்ல நாங்கள் எங்கள் தவறான செயலில் ஈடுபட்டோம். நாங்கள் முழுமையாக அதில் ஆழ்ந்திருந்தோம். சுற்றுப்புறத்தை மறந்தோம். எச்சரிக்கையை கைவிட்டோம். திடீரென்று ஒரு குரல் கேட்டது. நாங்கள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தோம். என் அம்மா, என் அப்பா, என் தாத்தா மூவரும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் இருந்த அதிர்ச்சி, வெறுப்பு, வேதனை ஆகியவற்றை என்னால் இன்றும் மறக்க முடியவில்லை. நேரம் நின்று போனது. என் இதயம் துடிப்பு நின்றது. என் உலகம் சரிந்தது. பாட்டியின் முகத்தில் பயங்கரமான அதிர்ச்சி தெரிந்தது. அவள் தன் உடைகளை சரி செய்து கொள்ள முயன்றாள். ஆனால் எல்லாம் முடிந்துவிட்டது. உண்மை வெளிப்பட்டு விட்டது. என் அம்மா அலறினாள். என் அப்பா கல்லாக நின்றார். என் தாத்தா தள்ளாடினார். பாட்டி தரையில் விழுந்து கதறினாள். நான் உறைந்து போனேன். வீட்டிற்கு திரும்பியதும் புயல் ஆரம்பித்தது. என் அம்மா பாட்டியை கேள்விகளால் தாக்கினாள். எப்படி இப்படி செய்யலாம், இது என்ன செய்தாய், உன் பேரனோடு இப்படி என்று கேட்டாள். என் அப்பா என்னை அடித்தார், உதைத்தார், திட்டினார். நான் அடிகளை ஏற்றுக்கொண்டேன். வலி எனக்கு தண்டனையாக தோன்றியது. தாத்தா பாட்டியை பார்த்து அழுதார். தன் வாழ்நாள் முழுவதும் அவர் கட்டியெழுப்பிய நம்பிக்கை, மதிப்பு, அன்பு அனைத்தும் ஒரு கணத்தில் சிதறியது. அவர் மனைவியை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் தவித்தார். உறவினர்களுக்கு தெரிந்தது. அக்கம்பக்கத்தினருக்கு தெரிந்தது. எங்கள் குடும்பம் ஊரில் பேசுபொருளானது. அவமானம் எங்களை சூழ்ந்து கொண்டது. பாட்டி தனியாக வைக்கப்பட்டாள். அவள் சாப்பிடுவதை நிறுத்தினாள். அழுது கொண்டே இருந்தாள். அவள் உடல் நலம் மோசமாகியது. என்னால் அவளை பார்க்க முடியவில்லை. என் தவறால் அவள் அனுபவிக்கும் வேதனை என் இதயத்தை கிழித்தது. என்னை கல்லூரியிலிருந்து விலக்கினார்கள். என் எதிர்காலம் இருண்டது. என் கனவுகள் நொறுங்கின. குடும்பத்தின் நம்பிக்கை நான் காட்டிக் கொடுத்துவிட்டேன். இன்று நான் இந்த கதையை சொல்கிறேன் ஒரு எச்சரிக்கையாக. மது என்ற விஷயம் மனதின் கட்டுப்பாட்டை அழிக்கிறது. தனிமை ஆபத்தானது. மனதின் பலவீனம் பயங்கரமான தவறுகளுக்கு வழிவகுக்கும். குடும்ப உறவுகளின் எல்லைகள் மிக முக்கியமானவை. அவை இயற்கையின் விதிகள். அவற்றை மீறுவது மிகப்பெரிய பாவம். பாட்டி பேரன், தாய் மகன், தந்தை மகள் போன்ற உறவுகளில் புனிதம் இருக்கிறது. அந்த புனிதத்தை காப்பாற்றுவது நமது கடமை. ஒரு தவறு செய்தபின் அதை திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் அது பழக்கமாகிவிடுகிறது. குற்றவுணர்ச்சி மறைந்துவிடுகிறது. அது மிகவும் ஆபத்தானது. இரகசியங்கள் எப்போதும் மறைக்க முடியாது. ஒரு நாள் வெளிப்படும். அப்போது ஏற்படும் அவமானமும் வலியும் தாங்க முடியாததாக இருக்கும். இன்று என் பாட்டி உடல்நலம் மோசமாக இருக்கிறாள். குற்றவுணர்ச்சி அவளை அரித்துக் கொண்டிருக்கிறது. என் தாத்தா உடைந்து போயிருக்கிறார். என் குடும்பம் சிதைந்து விட்டது. என் எதிர்காலம் இருண்டு விட்டது. இதெல்லாம் எனக்கும் என் பாட்டிக்கும் உரிய தண்டனை. நாங்கள் இயற்கையின் விதிகளை மீறினோம். சமூகத்தின் அடிப்படை ஒழுக்க விதிகளை மீறினோம். குடும்பத்தின் நம்பிக்கையை காட்டிக் கொடுத்தோம். இந்த கதை ஒரு பாடமாக இருக்கட்டும். உறவுகளின் புனிதத்தை காப்பாற்றுங்கள். வரம்புகளை மதியுங்கள். மனக்கட்டுப்பாட்டை பேணுங்கள். தவறுகளுக்கு பயங்கரமான விளைவுகள் இருக்கின்றன. குடும்பம் சமூகத்தின் அடித்தளம். அதன் புனிதத்தை காப்பாற்றுவது நம் அனைவரின் பொறுப்பும் கடமையும் ஆகும். என் தவறிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி ஒரு பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதீர்கள்.